இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஷூவை காமிக்கிறாங்க. அங்கே நம்ம ஹானை தான் மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. அப்போ அங்கே தன்னோட ஹஸ்பண்ட் ஷாவை அவள் டைவர்ஸ் பண்ண போகிறதா சொன்னதும், நீ என்ன பேசிகிட்டு இருக்க, அவன் எப்பயுமே உனக்கு டைவர்ஸ் கொடுக்க மாட்டான் அப்படின்ற விஷயத்த அங்கே ஹான் சொல்கிறான். அவன் எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிகிட்டு இருக்கான்றது இந்த ஊரில் எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்ற விஷயத்த அங்கே ஹான் சொன்னதுமே, நானுமே அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் நம்ம சொல்கிறா. ஸோ அப்போ என்ன விஷயம்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அவன் அடிப்பட்டு அங்கே ஆளுங்கிட்ட அந்த எஸ்கேப் ஆகி ஓடி வரும்போது நம்ம ஹீரோயின் சாதாரணமாக அங்கே ஒரு ஃப்ரைட் ரைஸ் வித்துட்ருக்க ஒரு பொண்ணு தான் இருந்திருக்கா. அவன் நிலைமையை பார்த்ததுமே அவங்க அம்மா அங்கே ரொம்ப பயந்து போயிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ண வேணான்னு சொல்கிறாங்க. பட் ஹீரோயின் அவனை அங்கே காப்பாற்றி ஹெல்ப் பண்ணி ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே அங்கே சேல்ஸ் பண்ணி அவனுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி அவன் கம்பெனி பேங்க்ராப்ட் ஆனது எல்லாத்தையுமே மீட் எடுத்து அவனை இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆக்கியிருக்கா. ஸோ அவன் கிட்டத்தட்ட ஒரு 99 தடவை அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் ஏற்றிருந்திருக்கா. பட் இவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணவே அங்கே அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு லின்னை மீட் பண்ணிவிட்டு அங்கே திரும்ப அவ கூட அதில் இருக்கிறத நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறா. அதை பார்த்துட்டு அவளுக்கு பயங்கரமான டென்ஷனாக போயிடுது. அங்கே அவங்க 2 பேர் கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப கோவமாயிட்டு அவனை கன்னத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு, நீ என்னை இப்படி சீட் பண்ணுவியன்னு நான் எதிர்பார்க்கலன்னு சொன்னதுமே பண்ண ட்ரை பண்ணுறான். பட் ஹீரோயின் என் மூஞ்சிலே முழிக்காதன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும், இப்போ என்ன உனக்கு பிரச்சனை இருக்குது, என்னதான் இருந்தாலும் நீ குழந்தை பெற்றுக்க முடியாது தானே அப்படின்றத அவன் கேட்குறான். ஸோ ஹீரோயினுக்கு பேபி பிறக்காமல் இருந்திருக்கு. அப்போ அங்கே பண்ணும்போது எனக்கு பேபி முக்கியம் கிடையாது, நீ தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டாவே பேசியிருக்கா. பட் அந்த வார்த்தையை சொல்லி இப்போ நம்மளை ஹர்ட் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே அங்கே கவலை ஆயிடுச்சுக்கு. இதுக்காக நீ என்ன சூஸ் பண்ண, நீ பேசாமல் அவளவே மேரேஜ் பண்ணிருக்க வேண்டியதானேன்னு சொன்னதும், நான் இவன் பேங்க்ராப்ட் ஆகிட்டதுமே விட்டுட்டு ஓடி போயிட்டா. ஸோ இவன் பழி வாங்குறதுக்காக அவளை அங்கே குடும்பத்தோட அங்கே பேங்க்ராப்ட் பண்ணிட்டான். பட் ரொம்ப வருஷமாக லவ் பண்ணியிருக்கேன், நான் எப்படி போய் அவளை விட முடியும், அவள் திரும்ப வந்ததுமே என்னோட பழைய காதலுமே அவன் மேலே அப்படியே தான் இருந்துச்சு, என்னால் அவள் விட முடியாதுன்னு சொல்லிட்டு பேசினதும் ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு பயங்கரமான கஷ்டமாயிட்டு அவள் ரொம்ப எமோஷன் ஆகி போயிட்டு அவன்ட்டாங்க. அப்படின்னா எனக்கு நீ டைவர்ஸ் கொடுத்துருன்னு சொன்னதுமே, என்னது டைவர்ஸ் உனக்கு கொடுக்கணுமா, நீ என்னோட ரெப்புடேஷனை கெடுக்க பார்க்குறியா, கண்டிப்பாக அப்படி நான் பண்ண போகிறது கிடையாது, என்ன மீறி இந்த கண்ட்ரியில் உன்னோட கேஸ் எடுத்து யார் வாதாடுவாங்க, நானும் பார்த்துக்கிறேன்னு அவன் சொல்கிறான். நான் இப்போ ஏகப்பட்ட பேர்கிட்ட அந்த கேஸ் அங்கே வாதாடுறதுக்காக போனேன். பட் ஆனால் ஒரு தடவை கூட ஆளுங்க யாருமே இதை எடுத்து வாதாட விரும்பலை. எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் அவனோட பிஸ்னஸ் எதிரின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள்கிட்ட நான் இந்த கேஸை கொடுக்குறதுக்காக வந்திருக்கேன், நீங்கள் இந்த கேஸை எனக்காக வாதிடுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும், பட் இதனால் எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க ஹான் கேட்டதுமே, நான் என்னோட பேரில் அதில் 30% சேல்ஸ் இருக்குது, அதை உங்களோட பேருக்கு மாற்றி கொடுத்துறேன்னு அவள் கொடுக்குறா. ஸோ அதை பார்த்ததுமே அவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். ஏன்னா இதோட வேல்யூ ஒரு 10 பில்லியன் இருக்கும். பட் இவள் டைவர்ஸ் வாங்குறதுக்காக இந்த லெவலுக்கு போகிறாளான்னு சொல்லிட்டு அவனுக்கே ஷாக் ஆகி போயிட்டு, சரி ஓகே உங்களுக்காக இந்த கேஸை நான் வாதாடுறது ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு இந்த கேஸை நான் எடுத்து வாதாடுறேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ பிறகு ஹீரோயின் அவங்க அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறா. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவங்க அம்மாவுக்கு அங்கே ரொம்பவே உடம்பு முடியாமல் இருக்குது. அவங்க அம்மா அங்கே சொல்கிறாங்க, நீ தயவு செஞ்சு அவனை மாதிரி ஒரு பர்சனை போய் பகச்சிக்காதம்மா, கண்டிப்பாக உனக்கு தான் அது கெட்டதாக இருக்கும், அவனை எதிர்த்து யாருமே உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றத சொன்னதும், அப்போ அங்கே ஹீரோயின் அம்மா அவன் என்னை சீட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அந்த சைட் லாங்குவேஜில் சொல்கிறா. அந்த எல்லாமே கேட்டதுமே அவங்க அம்மாவுக்கு பயங்கரமாக உடம்பு முடியாமல் போயிடுது. இவ பயந்து போயிட்டாங்க. டாக்டரை கூப்பிட போனால் அப்போ அங்கே நர்ஸ் சொல்கிறாங்க, மேடம் இப்போ எந்த ஒரு டாக்டருமே இங்கே அவைலபிள் கிடையாது, எல்லா டாக்டரையுமே ஷா அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு லின்னுக்காக கூப்பிட்ருக்காங்க, எல்லாருமே அங்கே தான் இருக்காங்கன்னு சொன்னதும் இவ பயந்து போயிட்டு வேமா அவனுக்கு அங்கே கால் பண்ணிகிட்ருக்கா. பட் அவன் ஃபோனை பிக்கப் பண்ண மாட்டான். அப்போ அங்கே அவன் எங்கே இருக்கான் அப்படின்ற சரி கேட்கும் போதே அப்போ அங்கே பார்த்தா அங்கே டாக்டர் வந்துடுறாங்க. மேடம் உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறோம், உங்கள் அம்மாவை காப்பாற்ற முடியலன்னு சொன்னதும் அவன் பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறா. ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு, என்னோட அம்மாட்ட இந்த விஷயத்த நான் சொல்லாமே இருந்திருக்கலாமேன்னு சொல்லிட்டு அப்படின்ற சைட்டு அங்கே நஷ்ட கேட்டதும், மேடம் விஐபி ரூப்பில் இருக்காங்கன்னு சொன்னதுமே இவங்க மீட் பண்ண போனால் பார்த்தா அங்கே ஃப்ரூட்ஸ் எல்லாமே கட் பண்ணி கொடுத்து அவளை அங்கே கேர் பண்ணிகிட்ருக்கான். அப்போ அங்கே அவள் சொல்கிறா, எனக்கு ஜஸ்ட் ஸ்டொமக் தான்ப்பா அப்செட், அதுக்காக நீ இவ்வளோ டாக்டர்ஸை கூப்பிடணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னதும், நீ என் லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்ற சைட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு பயங்கரமான ஷாக் ஆகிடுது. அவங்க கையிலையுமே கேமரா எல்லாமே வச்சுட்ருக்கா. அது நம்மளோட ஹான் தான் கொடுத்து விட்ருக்கான், எவிடன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ண அவனுக்கு எதிராக நம்ம சப்மிட் பண்ணுறதுக்காகன்னு சொல்லிட்டு. அப்பாங்க அவங்க உன்னோட ஒய்ஃபோட அம்மா இங்கே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க, நீ போய் பார்க்க போலையா, அவங்களுக்குமே உடம்பு முடியலன்னு சொன்னதும், அவள் ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு, கண்டிப்பாக அதையுமே ஹேண்டில் பண்ணிக்குவா, பட் உன்னை நான்
எப்படி விட்டுட்டு போக முடியும்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதுக்கப்புறம் அவள் குழந்தை பிறந்ததுமே நான் குழந்தைய உன்கிட்ட கொடுத்துட்டு இங்கேருந்து போயிடுவேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. நீ என்ன பேசிகிட்டு இருக்க, இத்தனை வருஷம் கழிச்சு என் லைஃப்பில் வந்திருக்க, திரும்ப நீ விட்டுட்டு போவியான்னு சொல்லிட்டு அவன் இங்கே கேட்குறான். அதை கேட்டதுமே ரொம்பவே அங்கே வந்துட்டு ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக். அப்போ அவன் இன்னொரு விஷயமே சொல்கிறான், அவள் கண்டிப்பாக இந்த பிள்ளையை ஏற்றுக்குவா, ஏன்னா நான் தான் ஆல்ரெடி அவளுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டேனே, அவளுமே அதை நம்பிட்டா. ஸோ நம்ம 3 பேருமே சேர்ந்தே ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்ற சொன்னதும், அப்படின்னா இவன் ஆரம்பத்துலேருந்து எல்லாம் பக்கா பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு அவளுக்கு பயங்கர கஷ்டமாயிருது. ஸோ அப்போ அங்கே ஹீரோயின் அவங்க அம்மாவோட அந்த டெட் பாடியை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. இப்படிலாம் வந்துட்டு எனக்கு நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலாமான்னு சொல்லிட்டு அந்த லின்னா அவன் எங்கே கூட்டிகிட்டு வரும்போது இவன் பாடியை பார்த்துடக்கூடாதுன்றதுக்காக ஐயோ அந்த பக்கம்லாம் திரும்பாதீங்க டெட் பாடின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் ட்ராமா பண்ணிவிட்டு அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறா. ஸோ பிறகு அங்கே வீட்டுக்கு வந்தால் இவன் எங்கள் அண்ணன் வச்சு என் ஹீரோயினோட பின்னாடி மாட்டான். நீ இப்போ என்னோட எதிரியான அந்த ஹானை போய் மீட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொன்னதும் ஹீரோயின் பயப்படவே இல்லை. அவள் டக்குன்னு இந்த பக்கம் டர்ன் ஆகி ஒன்றும் கவலை இல்லை, நீ இப்போ என்ன வந்துட்டு ஷூட் பண்ணி கொலை பண்ண போகிறியா, பண்ணிக்கோ அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டாவே நீ என்ன பேசிகிட்டு இருக்க, உன்னை போய் நான் அப்படி வந்துட்டு ஷூட்லாம் பண்ணுவேனா, நான் உன்னை ரொம்பவே லைக் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற சொல்லிட்டு அவளை போய் ஹக் பண்ணிவிட்டு நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், உன்னோட அம்மா இன்னைக்கு இறந்து போயிட்டாங்க, எனக்கு இதை பற்றி தெரியாமல் போயிடுச்சின்னு சொல்லிட்டு அவன் எங்கள் பெரிய நல்லவே மாதிரி எங்கள் ட்ராமாலாம் பண்ணிகிட்ருக்கான். பட் அங்கே நம்ம ஹீரோயினுக்கு கண்ணீர் வந்துட்டுருக்கு. எவ்வளோ கீழ்த்தரமானவன் இவனை போய் நான் நம்பினேன் பார்த்தியான்னு சொல்லிட்டு நான் உன்னோட அம்மாக்காக ரொம்பவே சூப்பரான ஃபியூனல் எல்லாமே ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்றத சொன்னதும் அப்போங்க இது எல்லாமே வந்துட்டு இவன் தன்னை தானே வந்துட்டு பெரிய மனுஷன் காமிச்சிக்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. ஸோ ஃபியூனல் அங்கே எல்லாருமே வந்துட்டு துக்கம் விசாரிக்கிறாங்க. பட் இவனை மட்டும் ஆளை காணும். அவனை எங்கன்னு சொல்லிட்டு கேட்டால் அவருக்கு ஏதோ ஃபோன் வந்துச்சு மேடம், உடனே போயிட்டாருன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும் யார் ஃபோன் வந்திருக்கும், யாரோட பின்னாடி இவன் போயிருப்பான்னு சொல்லிட்டு எங்கள் மாடிக்கு வேகமாக போய் பார்க்குறா. வீட்டில் எல்லாத்தையுமே வீட்டுக்குமே இன்வைட் பண்ணியிருக்கா. அப்போ பார்த்தா அவன் அந்த லின்னோட சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ணதுமே ஹீரோயின் பயங்கரமான டென்ஷன் ஆகி போயிட்டு இன்னைக்கு வசமாக மாட்டினடா மவனேன்னு சொல்லிட்டு அங்கே ஆளுங்க எல்லாருமே என்னம்மா இங்கே பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு மேலே ஏறி வந்தா ஓப்பன் பண்ணி வச்சா. அங்கே வந்துட்டு உள்ளே எல்லாருமே பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா இவன் பொண்டாட்டியை சீட் பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே ஹீரோயின் பார்த்தீங்கல்ல கண் கூட என் ஹஸ்பண்ட் என்ன சீட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து விடுறா. ஸோ அப்போ அங்கே அதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகிட்டு நீ இப்படி வேலை பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். அப்போ அந்த லின்னை பார்த்தா ரொம்பவே வந்துட்டு அப்படியே அழுகிற மாதிரி ட்ராமா பண்ணிட்டு போனதும் இவன் பின்னாடியே போயிட்டு இருக்கான் அவளை சமாதானப்படுத்துறதுக்காக. ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இது எல்லாத்தையுமே ஹான்கிட்ட கொண்டு போய் கொடுத்ததுமே ஹான் கதை பார்த்துட்டு பயங்கர ஹாப்பி, எவிடன்ஸ் பக்காவாக கிடச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி அவங்க பேசின அந்த வீடியோஸையுமே அவங்க கொடுத்துடுறா. இன்னொரு விஷயம் இந்த இது எல்லாமே வந்துட்டு அவனுக்கு தெரியக்கூடாது, எல்லாமே உஷாராயிருவான், ஸோ நீங்கள் பார்த்து நடந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நீங்கள் இப்போ டைவர்ஸ் வாங்குறதுல இவ்வளோ குறியாக இருக்கீங்களே, டைவர்ஸ் வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, திரும்ப போய் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதானே என்னோட தொழிலே, நான் அதே பண்ணிக்கிறேன்னு அவள் சொல்கிறா. ஸோ அவனுக்காக அவங்க ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே சமைச்சு கொடுக்குறா. அதை பார்த்ததுமே பயங்கரமான வந்துட்டு டேஸ்டாகி போயிடுது. அப்போ அதை பார்த்துட்டு அவனுக்கு புரிஞ்சுக்குது அப்படின்னா இவன் இந்த பொண்ணை வந்துட்டு ஒரு டூலாக தான் யூஸ் பண்ணியிருக்கான் வாழ்க்கையில் முன்னேறி வர்றதுக்கு. எனக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிருச்சு, அதனால தான் டைவர்ஸ்மே கொடுக்க மாட்டானான்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். ஸோ நம்ம ஹீரோயினுக்குமே இந்த விஷயம் எல்லாமே தெரியும். ஏன்னா அவள் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கா. பட் இவன் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு கண்டிப்பாக ஓப்பன்லாம் பண்ண முடியாது, நீ என் கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு அவளை ஒரு டூலாக தான் யூஸ் பண்ணி இருந்திருக்கான். பட் இருந்தாலும் ஹஸ்பண்டோட லவ்வுக்காக அவள் அது எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு ஓகே சொல்லிட்டு ஏற்றுட்டு தான் வாழ்ந்துருக்கா. இப்போ அவங்க திரும்ப அங்கே ரிட்டன் போயிட்டு இருந்தான். அப்போ அங்கே பார்த்தா அந்த லின் அங்கே வந்துட்டு நீ எல்லாரும் முன்னாடி என்னை எப்படி வந்துட்டு அசிங்கப்படுத்தலாம், நீ பண்ணது தப்பு இல்லையான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நீ அவரை கண்டிப்பாக விட்டுட்டு போகணும் அப்படின்ற சொன்னதும் அதை நீ சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நான் டைவர்ஸ் தான் கொடுக்க போகிறேன், நீ போய் அவன் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ அப்படின்ற சொல்லிட்டு அவங்க வந்து போனதும் இவளுக்கு கண்டிப்பாக அப்படி நடக்க சான்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே அங்கே வந்துட்டு டென்ஷன் தான் ஆகிட்டுருக்கு. இவன் வந்துட்டு போய் சொல்லிட்டு இருக்கா. இவளை பேசாமல் வந்துட்டு இந்த வழியிலேருந்து போக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிட்டு எடுத்துட்டு அவன் மேலே ஹிட் பண்ணுறதை பற்றி யோசிக்கிறா. இவன் என்னோட அப்பாவை வந்துட்டு போட்டு தள்ள முடியும்னா நான் ஏன் இவனோட பொண்டாட்டியை போட்டு தள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணிட்டு வேகமாக காரை போய் அங்கே ஹிட் பண்ணுறா. என்னாச்சு வா ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லிட்டு அந்த லின்னை தான் கூட்டிகிட்டு போகிறான் வாசி. ஹீரோயினை டோட்டலாக அவன் இக்னோர் பண்ணிடுறான்.
ஸோ அப்போங்க நம்ம ஹீரோயின் அங்கே யார்ட்டையோ கால் பண்ணுறா. கால் பண்ணிவிட்டு அவள் அப்படியே அங்கே மயக்கமாயிடுறா. தன்னை காப்பாற்ற சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. அவங்க உட முடியாமல் இருக்கும்போது அங்கே டாக்டர் வந்துட்டு அவனோட ஃப்ரெண்டு தான். அவர் பயங்கரமாக கோவமாயிட்டு எப்படிடா இப்படி நன்றி கட்ட மாதிரி இருந்துட்டுருக்க, அந்த பொண்ணு உனக்காக என்னென்ன பண்ணியிருக்காங்க, ஆனால் கொஞ்சம் கூட நன்றியே இல்லாமல் நீ இப்படிலாம் வந்துட்டு பிஹேவ் பண்ணியிருக்க அப்படின்ற சைட்டு அவர் பயங்கரமான கோவமாயிட்டு திட்டாரு. அவனுக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியலை. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் கண்ணை மூடிட்டு அமைதியாக இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கா. அப்போ அங்கே அவன் சொல்கிறான், நான் வந்துட்டு அவளை ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிட்டுருக்கேன், அவளை திடீர்னு மறக்கணும்னா எப்படி என்னால் முடியும், அதனால தான் அவள் வந்ததுமே நான் ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னதுமே ஹீரோயின் கண்ணை திறந்துட்டு கோவமாயிட்டு பார்த்ததுமே அங்கே அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு பேசாமல் போயிடுறாங்க. இவே உடனே இப்போ நீ நல்லா தானே இருக்க அப்படின்ற சைட்டு கேர் பண்ணி பார்க்குறான். ஹீரோயின் சரிப்பா லின் எப்படி இருக்கான்னு சைட்டு கேட்டதும் ஒருவேளை அவளை வந்து கேர் பண்ணுறதுக்காக கேட்குறாளான்னு சைட்டு அவள் இப்போ நல்லா தான் இருக்கா, நீ கவலைப்படாத, குழந்தையும் நல்லா இருக்குன்னு சைட்டு பேசும்போது அதை கேட்டுட்டு ஹீரோயின் நான் ஒன்றும் இப்போ அவன் மேலே அக்கறைப்பட்டெல்லாம் பேசலை, அவள் தான் இந்த ஆக்சிடென்ட்டே பண்ணிவிட்டு இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி ஷோ பண்ணிட்டுருக்காளா அப்படின்ற சைட்டு கேட்டதும் உடனே இவங்க எக்ஸ்கியூஸ் தான் கேட்டுட்ருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு இவன்ட்ட பேசி ஒரு பிரோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. ஸோ அது எல்லாத்தையுமே அங்கே ஆல்ரெடி ரெக்கார்ட் அவள் பண்ணிட்டுருக்கா. சரி ஓகே நடந்ததெல்லாம் நடந்துருச்சு, இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி அவள் பேசிடுறா. அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு அவனுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு எப்படியாச்சும் எல்லா பிரச்சனையும் சார்ட் அவுட் ஆனால் சரிதான்னு சொல்லிட்டு அவன் அங்கே சந்தோஷமாயிட்டுருக்கான். நீ வந்துட்டு ஆல்ரெடி குழந்தை பெற்றுக்க முடியாது, பட் அவளுக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலாம்ல அப்படின்றத அவன் சொன்னதும் அதை கேட்டுட்டு ஏன் இல்லை கண்டிப்பாக அப்படின்றத நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அவன்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண வேணான்றதுக்காக அவள் வந்துட்டு சொல்லியிருக்கா. பட் இது எல்லாத்தையுமே அவங்க ரெக்கார்ட் பண்ணிடுறா. ஸோ அப்போ அவன்கிட்ட நான் வந்துட்டு 3 டேஸில் நடக்க போகிற ஆக்ஷன் பார்ட்டிக்கு போகணும் அப்படின்றத சொன்னதும் கண்டிப்பாக நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின்மே 3 டேஸ்க்கு அப்புறம் உனக்கு இருக்குடா வேடிக்கைன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அதை ரெக்கார்டிங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹான்காவை அனுப்பி விட்றா. அங்கே இதான் ஃபைனல் எவிடன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ அவன்கிட்ட அங்கே வந்துட்டு சில ட்ரக்குமே ஏற்பாடு பண்ண சொல்கிறா. 3 டேஸ்க்கு அப்புறம் பாரு உன்னோட ஃபேஸை நான் எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. ஸோ 3 டேஸ்க்கு அப்புறம் அந்த ஆக்ஷன் பார்ட்டிக்கு அவனோட சேர்ந்து அவள் போயிருக்கா. பட் அங்கே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே அந்த லின் வந்ததுமே உடனே இவன் எங்கள் ஆசையாயிட்டு அவட்ட போய் பேச போனதும் அங்கே இருக்க எல்லாருமே ரொம்பவே வெக்கங்கட்டவையுமே எப்படி வந்துட்டு பொண்டாட்டி வந்து விட்டுட்டு அவள் பாட்டியோட பின்னாடி சுற்றுறான் பாருன்னு சொல்லிட்டு அங்கே மோசமாக திட்டுறாங்க. ஸோ ஹீரோயின் பார்த்தா உனக்கு இன்றைக்கி இருக்கடா பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவங்க ஸ்டேஜுக்கு அங்கே போயிட்டு நான் இந்த டே வந்து ரொம்ப சந்தோஷமான டேவாக நான் செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா என்னோட ஹஸ்பண்டை நான் இன்றைக்கி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதே டேட்டில் நான் வந்துட்டு இன்றைக்கி அவரை டைவர்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவுமே சிங்கிளாகவும் மாறணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு பயங்கரமான அங்கே வந்துட்டு கோவமாகி போயிடுது அவனுக்கு. அப்போ அங்கே அவன் என்ன நீ உளறிட்டுருக்க அப்படின்ற ஸ்டேஜில் போய் கேட்டதும் நான் எதுவுமே உளரலப்பா, இப்போ உன்னோட ஒய்ஃப்ன்ற போஸ்டிங் வந்துட்டு காலியாக இருக்குது, நீ வந்துட்டு யாரை வேணாலும் மேரேஜ் பண்ணிக்கலாம், நீ சந்தோஷமாக இருக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு பயங்கரமான கோவமாயிருது அவனுக்கு. அப்போ அங்கே இவ வந்து அம்மா இப்போ இறந்து போயிட்டாங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வந்துட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னதுமே அப்படிலாம் எதுவும் கிடையாது, உன்னோட இந்த இல்லீகலான வேலையை பற்றி நான் எல்லாத்தையுமே சொல்ல வேணாமா, நான் கண்டிப்பாக உன்ட்ட வந்து டைவர்ஸ் வாங்க போகிறேன்னு சொன்னதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, உனக்கு வந்துட்டு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க என்ன எதுத்துன்னு சொன்னதுமே பார்த்தா நம்ம ஹான் அங்கே வந்துடுறான். ஸோ அதை பார்த்ததுமே அவனுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. இவன் அப்போ இவளுக்கு பின்னாடி இருந்து எல்லா வேலையும் பண்ணிட்டுருக்கானான்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டிங் எல்லாத்தையுமே போட்டு விட்றா. அதை கேட்டுட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. இவன் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு மோசமான ஒரு பர்சனாக இருப்பானான்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோயின் இவனை வந்து மேரேஜ் பண்ணுறப்ப இவன் பேங்க்ராப்ட் ஆகி அடிபட்டு போய் ரோட்டில் கிடந்தான், நான் மட்டும் ஹெல்ப் பண்ணாமல் விட்டுருந்தேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக வந்துட்டு இவன் ஒரு டாக் மாதிரி வந்துட்டு இறந்து தான் போயிருப்பான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப மோசமாக அங்கே வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே அதை கேட்டுட்டா அவன் முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்ணாத, நீ வந்துட்டு வீட்டுக்கு வா பேசிக்கலான்னு சொன்னதும் நீ எனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லிட்டு போய் சொல்லி ஏமாற்றி சர்டிஃபிகேட் ரெடி பண்ண வேண்டாண்டான்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டா. அப்போங்க நீ இப்போ மரியாதையோட சைன் பண்ணி டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டில் கொடுத்துரு, இல்லைன்னு வச்சுக்கோமே எவிடன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு கோர்ட்டுக்கு நாங்கள் போக வேண்டியதாக இருக்கும், நீ ஷீ ஃபேமிலி எதிர்த்து எதுவும் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே கண்டிப்பாக ஹான் எதிர்த்து இவனால் எதுவும் பண்ண முடியாது, போன அவமரியாதை மட்டும்தான் மிச்சம். ஸோ அவங்க வந்துட்டு சைன் பண்ணி கொடுத்துடுறான்.
ஸோ அங்கே பார்த்தா ஏகப்பட்ட அங்கே வந்து வண்டிகள் வெளியே வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அப்போ அங்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறா, எனக்கு டைவர்ஸ் ஆன ஹாப்பியில் நான் வந்துட்டு சில பேருக்கு வந்து ப்ரைஸ் கொடுக்கலான்னு ஆசைப்பட்றேன், நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு சொல்கிறா. பார்த்து அந்த வண்டியில் கூட இவன் அவன் கூட சேர்ந்து சீட் பண்ண அந்த வீடியோஸ் ஓடிட்டுருக்கு. இந்த கியூஆர் கோடை யாரால் வந்து ஸ்கேன் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஏகப்பட்ட அமௌண்ட்டு கிடைக்கும்னு சொல்லுதும். ஸோ அங்கே எல்லாருக்குமே அவன் அதை எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க, காசுமே கிடைக்கிது. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு பயங்கரமான ஹாப்பியாகி போயிடுது. அவன் அதை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, எதுக்காக நீ இப்படி இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும், நான் என்னப்பா பண்ணிட்டுருக்கேன், நீ என்ன பண்ணையோ அதான் உனக்கு பதிலுக்கு ரிட்டன் கிடச்சிட்ருக்கு அப்படின்ற சைட்டு நம்ம ஹானோட சேர்ந்து அவள் கிளம்பிடுறா. ஸோ அப்போ அங்கே அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ரொம்ப பயந்து போய் அவங்க தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிருக்கான். அப்போ என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டதும், என்னோட பேரண்ட்ஸ் என்னை விட்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணதுமே, ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ இப்போ வந்துட்டு கடைசியில் அவளுமே இழந்துட்டுமேன்னு சொல்லிட்டு இவனுக்கு கவலையாயிட்டுருக்கு. அப்போ அந்த லின் வந்துட்டு ரொம்ப நல்ல மாதிரி அவன்ட்டு அவங்க பேசிட்டு வந்ததும், மரியாதை எங்கேருந்து போயிடும், இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தான், என் வாழ்க்கையை உன்னால் நாசமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் பயங்கர கோவப்படுறான். பிறகு வீட்டுக்கு வாங்க வந்து பார்த்தா அங்கே மேடம் வந்துட்டு இப்படி லக்கேஜெல்லாம் பேக் பண்ணிட்டு போயிட்டாங்க சார்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவனுக்கு பயங்கர ஷாக் ஆகிருது. அதை எப்படி வந்துட்டு அவள் அதுக்குள்ளே கிளம்பி போனான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாகி போயிட்டு அங்கே வீட்டில் இருக்க லக்கேஜ் எல்லாத்தையுமே போய் அங்கே வந்துட்டு பார்க்குறான். பார்த்தா ஹீரோயின் அப்படின்னா ஆல்ரெடி வந்துட்டு இவ எல்லாத்தையும் பார்க்க பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கலான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப அங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ அங்கே ஒரு லெட்ரு இருக்குது, அதை படித்து பார்த்ததும் அவன் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். கண்டிப்பாக அவன் என்னை வந்துட்டு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ரொம்ப லவ் பண்ணியிருப்பான், பட் அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு மறைஞ்சு போயிடுச்சு. நான் அப்போ இருந்தே இவனை வந்துட்டு விட்டுட்டு போக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், பட் திரும்ப நான் அவனை மீட் பண்ணேன்னா கண்டிப்பாக அவன் என்னோட எதிரியாக மட்டும்தான் இருப்பான், என்னோட ஆசையான லவராக இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு எழுதியிருக்கா. இதுக்கெல்லாம் காரணமே அவன் தான் சொல்லிட்டு எழுதியிருக்கா. அவனுக்கு அதை பார்த்துட்டு பயங்கரமாக அங்கே அழுக வந்துட்டுருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் சொல்லிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை சொல்லி நம்ம ஹீரோயின் அங்கே தேட சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த விஷயம் எல்லாமே அங்கே தெரிஞ்சுட்டு அங்கே மெய்டுவங்க அங்கே லின்ட்டை கால் பண்ணி இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணதும், உனக்கு என்ன காசு கொடுக்கணுமோ நான் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அவள் பயங்கரமான கோவப்படுறான். நான் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு அவனை திரும்ப என்னோடய லைஃப்பில் கொண்டு வந்தேன், திரும்ப அவன் என்னை விட்டுட்டு போக பார்க்குறானான்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து தன்னைத்தானே ஹர்ட் பண்ணிவிட்டு அவனை அங்கே வர வைக்கிறதுக்கு ஐடியா பண்ணுறா. இவன் காரில் போயிட்டுருக்கும்போது இப்படி இவங்களை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கன்னு தெரிஞ்சதுமே உடனே இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்கிறான். ஸோ அப்போ அவள் உடனே அவனை பார்த்துட்டு அங்கே ரொம்ப நான் பயந்தே போயிட்டேங்கன்னு சொல்லிட்டு அங்கே அழுது ட்ராமா பண்ணுறா. இப்போ நீங்கள் வந்துட்டு எதுக்காக இப்போ வந்தீங்க, நீங்கள் வந்து சிஸ்டரை ஃபஸ்ட்டு தேடுறதுக்கு வழியை பாருங்கள், உங்களுக்கு எப்போயும் நான் சப்போர்ட்டிவாக இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா பண்ணதுமே அவன் ஃபோன் எடுக்க ட்ரை பண்ணால் அந்த லெட்ரு தான் இருக்குது. அதை பார்த்துட்டு அவனுக்கு பயங்கரமான எமோஷனாகி போயிடுது. அவன் ஹீரோயினுக்கு கால் பண்ணால் அவங்க கட் பண்ணிவிட்டு நம்பரை வந்து பிளாக் பண்ணிடுறா. இவன் மெசேஜ் பண்ணாலுமே புரிஞ்சுக்குது நம்பர் பிளாக் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இவன் எமோஷன் ஆகிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு போது அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வர்றாரு. சார் என்ன பண்ண போகிறீங்க, இப்போ அவங்க வந்துட்டு இப்போ ஸ்டேபிளாக இருக்காங்களான்னு சொன்னதும், அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனதும் அவருக்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஏன்னா பொண்டாட்டியை தேட போனாரு, இப்போ என்ன லவ்வரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொல்கிறாருன்னு சொல்லிட்டு. ஸோ இவ வீட்டில் உட்காந்து பயங்கரமாக தண்ணி போட்டுகிட்டே ஹீரோயினை நினச்சே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இவ அவனுக்காக பால் எடுத்துகிட்டு வந்தா. அசிஸ்டன்ட் வந்ததுமே ஹீரோயினை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சவன் கொடுக்க சொல்கிறான். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கு, கொண்டு போய் நீ ஸ்டடி ரூமில் வச்சிருன்னு சொன்னதும் அப்போ அவர் அங்கே போகும்போது இவன் எப்போ பார்த்தாலுமே அவளை பற்றியே பேசிகிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு இவளுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. எவ்வளோ கஷ்டப்பட்டு என் வாழ்க்கையை நான் திரும்ப கொண்டு வந்திருக்கேன், எல்லாத்தையும் அழிக்கவா பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அப்போ அங்கே ஹான் மீட் பண்ண வந்தால் உண்மையிலே அவள் பயங்கரமான ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஷாப் எல்லாமே வச்சு ஏகப்பட்டங்க கஸ்டமர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருது அவனுக்கு. அவள் வந்துட்டு சொன்ன மாதிரியே சாதிச்சு காமிச்சிட்டாலேன்னு சொல்லிட்டு ஸோ அப்போங்க ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்றியாப்பான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பவுலில் கொடுக்குறா. ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. பார்த்தா நம்ம ஹானோட தாத்தாவுமே அங்கே வந்துடுறாரு. அப்போ தான் அவனுக்கு ஒரு விஷயம் புரியுது. தாத்தா டெய்லியுமே ஏதாச்சும் ஒரு வேலை சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரைட் ரைஸை தான் சாப்பிட வந்துட்டுருக்காரு. அவருக்கு ரொம்பவே இப்போ சமைக்கிறது பிடிச்சிருக்கு. உங்களுக்கு நான் சமைக்கிறது பிடிச்சிருக்குன்னா நான் இன்னுமே வந்துட்டு ஏதாச்சும் உங்களுக்கு பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கேன் அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ அங்கே நம்ம ஹான்மே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு தாத்தாவுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக ஃபென்டாஸ்டிக்காக தான் இருக்கும்னு சொல்லிட்டு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணுறாங்க. பிறகு இவ்வளோ பார்த்தா வேகமாக அங்கே ஸ்டடி ரூம்குள்ளே போயிட்டு அங்கே அந்த ஃபைல்ஸ் எல்லாமே எடுத்து பார்த்தா உண்மையிலே வந்துட்டு அவங்க எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கான். ஹீரோயினை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அதை பார்த்துட்டு அவன் இன்னும் இப்படி மறக்காமே சுற்றிட்டு இருக்கான். என் வாழ்க்கை என்னத்துக்காகிறது, கண்டிப்பாக இவளை என் வழியிலேருந்து போக்க வைக்கணும்னா அவளை வந்துட்டு போட்டு தள்ளினா தான் முடியும்னு சொல்லிட்டு அவங்க பிரதர் லீக் அவள் கால் பண்ணுறான். அவன் அப்போ தான் ஜெயிலேருந்து வந்திருக்கான். ஸோ இப்போ காசு கொடுத்தா அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். அவங்க ஐடியா பண்ணி ஹீரோயினை போட்டு தள்ளுறதுக்கு முடிவு பண்ணுறா.
அப்போ அங்கே உனக்கு நான் ஒரு ஃபைலை கொடுத்துறேன் அப்படின்ற சொன்னதும், உனக்கு காசு இம்பார்ட்டன்ட்ல அப்படின்ற சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்கிறான். டெக்ஸ்ட் பண்ணுறான், நீ அங்கே போய் வெயிட் பண்ணப்பா, நம்ம கான்ட்ராக்ட் சைன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த லீ நம்ம ஹீரோயின் அங்கே அட்டாக் பண்ண வந்ததுமே அவங்க வந்து அவனை அடிச்சு விட்டுட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறா. பட் கத்தி வச்சு கீறிடுறான். ஸோ அப்போ கரெக்டாக அவன் திரும்ப அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹான் வந்துட்டு வேமா அங்கே வந்து அவனை அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினை காப்பாற்றினதும் அவன் எஸ்கேப் ஆகி போயிடுறான். ஐயோ உனக்கு என்னாச்சு, முதல் ஹாஸ்பிட்டல் வான்னு சொல்லிட்டு அவன் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறான். அப்ப அங்க ஹாஸ்பிட்டலுமே கூட்டிட்டு போனதும் டாக்டர் நீங்க கவலைப்படாதீங்க, சின்ன அடிதான், ட்ரீட்மெண்ட் பண்ணா சரியாயிருன்னு சொல்றாங்க. அப்ப அங்க தாத்தாவுமே வந்துடுறாரு, அந்த பொண்ணை நல்லா பாத்துக்கோ, அவ குக்கிங் பண்றவ, அவளுக்கு கையில அடிப்பட்டா எப்படி வந்துட்டு பிரச்சனை ஆயிராதான்னு சொன்னதும் அதுக்கு ஒன்றும் கவலை இல்லை தாத்தான்னு சொல்லிட்டு அங்க அவளுமே அவரை சமாதானப்படுத்துறா. அப்ப அங்க நம்ம ஹான் அது யாருன்னு தெரியல எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்ற சொன்னதும் எனக்கு அது யாரு நல்லாவே தெரியும்ப்பா, எல்லாம் அந்த லின்னோட பிரதர் தான், அவன் வந்திருப்பான், காசு அவ தான் ஏற்பாடு பண்ணியிருப்பான்ற விஷயத்த சொல்றாங்க. என்ன பண்ணணும்னு தெரியும், நீ அமைதியாருன்னு சொன்னதுமே ரொம்ப கோவமாய் போயிட்டு கண்டிப்பா இதுக்கான பனிஷ்மெண்ட் அந்த ஷாக் தான் கிடைக்க போகுது, அவன் அவளை கண்ட்ரோல் பண்ணி வைக்காம விடுறதுக்கு அவனுக்கு என்னாக போகுது பாரு அப்படின்ற செட்டு ரொம்ப கோவப்படுறான். அவங்க அசிஸ்டன்ட் சார் நம்மளை அந்த ஷீ ஃபேமிலி வந்து பிஸ்னஸில் டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. அங்கே உடனே நம்ம ஹான்க்கு அவன் கால் பண்ணுறான். அப்போ ஹான் இவ்வளோ ஸ்பீடாக அவன் கால் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கலையப்பான்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். ஸோ இப்போ என்னாச்சின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம 2 பேர் வந்து பிஸ்னஸ் எதிரிகளாக இருக்கலாம், பட் நீ என்னோட வந்து பிஸ்னஸில் வந்து டார்கெட் பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்குன்னு சொன்னதுமே இதுக்கெல்லாம் காரணமே எல்லாம் உன்னோட ஆள் தான்ப்பா, நீ அவளை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும், இல்லைன்னா இதை விட மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடுன்னு சொன்னதும் அங்க அவனுக்கு எதுவும் புரியலை, நீ என்ன சொல்லிட்டு இருக்கன்னு சொன்னதும் என்னால நம்மளோட ஷூக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஆச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொன்னதுமே அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். அவளுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்க வர்றான். ஃபோனை கட் பண்ணதுமே இவனுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிட்டு முதல் என்னாச்சுன்னு கண்டுபிடிங்கன்னு சொன்னதும் அந்த ஆள் வந்துட்டு விசாரிச்சுட்டு வந்து சொல்கிறாரு, ஷூ மேடமை இந்த என்னோட பிரதர் லீ தான் ஹர்ட் பண்ணியிருக்காரு, அவங்களுக்கு கையில் இன்ஜுரி ஆயிருக்குன்னு சொன்னதும் அவ்வளோதான் அவனுக்கு பயங்கரமான கோவமாகி போயிடுது. கண்டிப்பாக நான் வந்துட்டு சும்மா மட்டும் விட மாட்டேன், அந்த லீ எங்கே இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சாகணும், அவனை கண்டுபிடிங்க அப்படின்றத சொன்னதும் அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. பார்த்தா அவன் அவங்க சிஸ்டருக்கு மெசேஜ் பண்ணிட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான், காசு இன்னும் அதிகமாக சென்ட் பண்ணலைன்னா நீ தான் வந்துட்டு எல்லாமே பண்ணேன்னு அவன்கிட்ட போட்டு கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்பாங்க அவன் வந்துட்டு ஆளுங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்ததுமே இவன் பயந்து விழுந்தடிச்சு போக பார்க்குறான். பட் அவன் ஃபோன் அங்கே வந்துட்டு பறிச்சிடுறாங்க. ஃபோனை படித்து அங்கே வந்துட்டு செக் பண்ணி பார்த்தா வந்துட்டு அவனுக்கு ஷாக்காகி போயிடுது. ஏன்னா இவ அதில் வந்துட்டு அங்கே 5 மில்லியன் காசு வந்துட்டு அனுப்பி விட்ருக்காங்க. கண்டிப்பாக இன்னைக்கு இதுக்கான பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே அவளையுமே பிடிச்சி இழுத்துட்டு வர சொன்னதுமே ஐயோ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுமே இதெல்லாம் இவ தான் பண்ண சொன்னா, எனக்கும் அதுக்கு என்ன சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு இவே எஸ்கேப் ஆக பார்க்குறான். பட் இவளை பிடிச்சி வச்சுட்டு இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் வந்துட்டு என் மேலே சந்தேகம்லாம் படக்கூடாது, நான் அப்படி போய் பண்ணுவேனா அதில் வந்து ஜெலசைட்டு இந்த லெவலுக்கு பண்ணுறதுக்கெல்லாமா மோசமானவன்னு சொல்லிட்டு அவங்க பெரிய ட்ராமா பண்ணிட்டு இருக்கா. அப்போங்க அவ சொல்கிறான், நீங்கள் இவனோட பேச்சிலலாம் எப்படி நம்பிக்கை வைக்கலாம், இவன் எப்படிப்பட்ட பர்சன் உங்களுக்கு என்ன தெரியாதா, காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான், இவன் வந்ததுலேருந்து என்ன காசு கேட்டு ரொம்ப ஹரஸ் பண்ணிட்டு இருந்தான், ஸோ அதனால தான் வந்துட்டு காசு அனுப்புனேன், இவன் உடனே வந்துட்டு என் மேலே பழிய போடுறான் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பெரிய ட்ராமா பண்ணிட்டு இருக்கா. நீ வந்துட்டு இதுக்கப்புறம் அவனை மீட் பண்ணக்கூடாது, 2வது நீ வந்து குழந்தைய வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ணலாம் மட்டும் நினைக்காத, அது நடக்காதுன்னு சொல்லிட்டு நீ யாரையும் போய் மீட் பண்ணக்கூடாது, நீ ரூம்லேயே தான் இருந்தாகணும்னு சொல்லிட்டு அவளை ரூமில் கொண்டு போய் அவன் அங்கே அடைக்க சொல்லிடுறான். ஸோ அதெல்லாமே கேட்டுட்டாங்க. அவளுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிட்டுருக்கு. உடனே எதுக்காக நீங்கள் வந்திருக்கன்னு சொல்லிட்டு அவள் பயங்கர டென்ஷன் ஆகிட்டுருக்கா. வேறு வந்து ரூமில் அடைச்சிட்டே அந்த லீயையுமே நான் பனிஷ் பண்ணுறதை பற்றி ஆளுங்கிட்ட சொல்லியிருக்கேன், நீ கவலைப்படாத, உனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொன்னதுமே நீ இன்னும் அவளோட பேச்சில் தான் நம்பிட்டு இருக்கேன்னு சொன்னதோ உடனே அவன் திரும்ப எக்ஸ்கியூஸ் கொடுக்குறான், பேபி இருக்குல்லையான்னு சொல்லிட்டு உன்ட்டு எனக்கு பேசவே விருப்பம் இல்லை, நீங்கள் 2 பேரும் என் லைஃப்லேருந்து போனாலே நான் நிம்மதியாக இருப்பேன், தயவு செஞ்சு என்னை தொல்லை பண்ணாதன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டதுமே தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பேசாத, நீ என் லைஃப்பில் திரும்ப வரணும்னு ஆசைப்படுறேன், தூரமாக இருந்தாச்சும் உன்னை நான் பார்த்துட்டே இருக்கணும்னு சொன்னதும் அதுக்கு சான்ஸே கிடையாது, உன்னை பார்த்தாலே எனக்கு விருப்பம் இருக்குது அப்படின்றத செய்யிட்டு அவங்க இருந்து போயிடுறா. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹான் இருக்கிறத பார்த்துட்டு இவே ரொம்ப கோவமாயிட்டு அங்கே அவன்கிட்ட வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நீ என்ன நினச்சாலும் சரி அவளை என்கிட்ட நீ பறிக்க முடியாதுன்னு சொன்னதும் எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு விஷயம் மட்டும் புரியலை, அந்த பொண்ணு வந்துட்டு உன்கிட்ட வந்து ஏன் டைவர்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. பட் எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிச்சு, ஆனால் இப்போ நீ வந்துட்டு எவ்வளோ மோசமான ஒரு பர்சன்னு, அவள் வந்துட்டு உன்கிட்ட ஏன் டைவர்ஸ் வாங்கினான்னு கூட உனக்கு
தெரியலையா, நீ வந்துட்டு அந்த பொண்ணை ஒரு டூல் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தா, அதனால தான் சொன்னதும், என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அவள் என்னோட பொண்டாட்டி, என் பொண்டாட்டி என்கிட்ட வந்து பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டதுமே அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு, நீ அவளோட லைஃப்பில் தலையிட்டேன்னு வச்சுக்கோமே, ஷீ ஃபேமிலி உன்னை சும்மா விடாதுன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப கோவப்படுறான். நினச்சி பார்க்காத லெவலுக்கு உனக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன், நீ எவ்வளோ இல்லீகல் வேலை பண்ணியிருக்கேன்லாம் நான் தோண்டி எடுத்தேன்னா உள்ளே போயிடுவேன் நீன்னு சொல்லிட்டு அவன் மிரட்டான். பிறகு ஹீரோயினுக்காக ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. என்னென்னு பார்த்தாங்க, ரெஸ்டாரண்ட்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கே தாத்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே வந்து கங்க்ராச்சுலேஷன் பண்ண வந்திருக்காரு. ஃபுட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும், எல்லாருமே ஆர்டர் பண்ணுங்க அப்படின்ட்டு சொன்னதும் அங்கே ஒரு பர்சன் வர்றாங்க. அப்போ அங்கே அவங்களுக்கு வந்துட்டு சாப்பாட்டில் வந்து நம்பிக்கை இல்லை, இவங்க நல்லா இங்கே சமைச்சு கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு. பட் அங்கே ஃபுட்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு அங்கே சாப்பாடு எடுத்து சாப்பிட்டதுமே வாவ் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு உடனே அங்கே மெம்பர்ஷிப் கார்டு எல்லாமே அங்கே ஆர்டர் கொடுத்துட்றாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு. அப்போ அங்கே நம்ம ஹான் வந்ததுமே ஏன்னாச்சு ஏன் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்டதும் அவள் இப்படி உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்தான்ப்பான்னு சொன்னதும் அவளோட மூடே அப்செட் ஆகிடுது. போது எனக்கு இப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் தன்னோட ஆசையை சொல்லியிருக்கா. உனக்கு பிஸ்னஸ் பற்றிலாம் எதுவும் தெரியாது, நீ பேசாமல் வீட்டில் ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், உனக்கு ஏதாச்சும் சமைச்சு கொடுக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா எனக்கு சமைச்சு கொடு அப்படின்ட்டு சொல்லியிருந்திருக்கான். ஸோ இதான் அவளுக்கு மைண்டுக்கு வந்துட்டுருக்கு. ஸோ அப்போ அங்கே அவனுக்கு கால் வந்ததுமே அங்கே ஒரு பேன்றவர் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு உங்கள் ஒய்ஃபோட வந்து சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத சொன்னதும் நான் இப்போவே அவளை உங்களுக்காக சமைச்சு தர சொல்கிறேன்னு அவன் சொல்லியிருக்கான். ஸோ எப்போயுமே இவன் பிஸ்னஸை வந்து பில்ட் பண்ணுறதுக்காக என்னை வந்துட்டு இப்படி இதுக்காக அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு அவளுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சிக்கு. பிறகு இவன் வெளியே வந்து நிற்கிறான்னு சொன்னதுமே அவளுக்கு செம கடுப்பாகி போயிட்டு வேமா அங்கே வந்துட்டு கிளம்பி போகிறா. எதுக்காக இப்போ இந்நேரத்தில் வந்துட்டு என்னை தொல்லை பண்ணிட்டுருக்க, கிளம்பு, உனக்கு இந்த போர்டு கண்ணு தெரிலையா, நீங்கள் கிடையாதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அதை பார்த்துட்டு அங்கே அவன் ரொம்ப வந்துட்டு டென்ஷனாக போயிடுறான். பாங்க நீ என்ன நினச்சிட்ருக்க, நீ வந்துட்டு குக்கிங் பண்ணி கொடுத்ததுனால தான் நான் பிஸ்னஸை வந்து வளர்ச்சி பண்ணேன்னு நினைக்கிறியா, எல்லாம் என்னோட முயற்சினால கம்பெனியை பெரிய லெவலுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே திமிரா பேசிட்டுருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு கோவம் ஆகிட்டு இவனை உள்ளே விடாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகிறான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் கால் பண்ணிவிட்டு சார் மிஸ்டர் ஷவுசி வந்து நம்ம கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறதுல சில ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு, நீங்கள் வாங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு பயங்கரமான டென்ஷன் ஆகிட்டு வேமா கிளம்பி போகிறான். அதுக்கு ட்ரை பண்ணாலுமே அங்கே அவர் காதலே வாங்காமல் அங்கே ஃபோனில் வந்துட்டு அந்த சாப்பாடை புக் பண்ணுறதுல தான் வந்துட்டு மும்பரமாக இருக்கார். ரொம்ப அங்கே டென்ஷன் ஆகி போயிட்டு எல்லாமே வந்துட்டு புக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. அவன் பிஸ்னஸை பற்றி பேசினதுமே உன் பொண்டாட்டி வந்துட்டு எனக்கு சமையல் பண்ணி எப்பயுமே கொடுப்பாங்கன்ற வசதான் நான் வந்து உங்களோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தேன், எனக்கு எதுவுமே தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போகிறாரு. அப்போ இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, ஹானோட கிராண்ட் ஃபாதருமே அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு, உனக்கு யாருமே பிஸ்னஸில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான் சொல்லிட்டு போனதும் அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அவர் அப்படி அவளுக்காக வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவார், அந்த ஃபுட்டுக்காக இவ்வளோ தூரத்துக்கு எல்லோரும் ஆர்வமாக இருக்காங்களான்னு சொல்லிட்டு. பிறகு அங்கே கான்ட்ராக்டுமே அங்கே வந்துட்டு பண்ணவங்களுமே கால் பண்ணி உங்கள் கூட சேர்ந்து எங்களுக்கு கனெக்ஷன் வேணாம், உங்கள் ஒய்ஃபோட ஃபுட்டுக்காக தான் நாங்கள் உங்களோட சேர்ந்து கனெக்ஷன் பண்ணியிருந்தோம், நாங்கள் இப்போ அவங்க பிரிஞ்சுட்டாங்கன்றப்ப அவங்கள கோவப்படுத்த விரும்பலன்னு சொன்னதும் அப்போ இத்தனை வருஷமாக நான் உழைச்ச உழைப்புக்கு என்ன வந்துட்டு பேர் இருக்குது, எல்லாமே அவளால் தான் நடந்துச்சான்னு சொல்லிட்டு இவன் பயங்கர டென்ஷனோடு உட்காந்துட்டு இருந்தான். அப்போ அந்த லின் அங்கே வர்றா. போப்பாங்க அவன்ட்டு அங்கே பேச ட்ரை பண்ணான். அவன் பயங்கர டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கே கோவமாயிட்டு திட்டுறான், மரியாதை இங்கேருந்து போயிரு அப்படின்ற சொல்லிட்டு இப்போ என்னை வந்துட்டு சூஸ் பண்ணி அவளை ஏமாத்தினான், இப்போ என்னை வந்துட்டு வேணான்னு விடுறதுக்கு ட்ரை பண்ணுறானா, கண்டிப்பாக நான் வந்துட்டு சும்மா மட்டும் இவனை விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. இதுக்கெல்லாம் காரணம் அவள் தானேன்னு சொல்லிட்டு இவள் வேமா அங்கே வந்துட்டு ஏகப்பட்ட காசெல்லாமே எடுத்துகிட்டு அங்கே அந்த இடத்துக்கு தான் அங்கே நம்ம அந்த ஹீரோயினோட ஹோட்டலுக்கு வெளியே போகிறா. பார்த்தா அங்கே வந்துட்டு ஆல்ரெடி 2 monthsக்கு புக் ஆகிடுச்சு, உள்ளே போக முடியாதுன்னு சொன்னதும் அவள் வெளியே இருந்து அதெல்லாமே பார்த்துச்சேக்கா. நம்ம ஹீரோயின் ஹானோட சேர்ந்து அங்கே வந்ததுமே அதை பார்த்துட்டு ஜஸ்ட் இவ சாதாரண ஒரு ஃப்ரைட் ரைஸ் செல்லர், இவ எப்படி வந்துட்டு இவ்வளோ பெரிய பணக்காரியாக மாற முடியும்னு சொல்லிட்டு அவளுக்கு நம்பவே முடியல. அவள் கண்ணை அவளுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ அங்கே ஒரு ஷெஃப் வந்துட்டு அங்கே ட்ராஸ்பினில் குப்பையெல்லாம் போட வந்ததுமே நீ என்ன வேகமாக ப்ரொமோட் ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஸோ அப்பாங்க அவங்க ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு ஹீரோயின் நாளைக்கு இம்பார்ட்டண்டான டே, சாப்பாடெலாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்ற சொல்லிட்டு அவங்க அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த ஷெஃப்பை பார்த்தா அங்கே அவள் கொடுத்த ஒரு பேஸ்ட் மாதிரி எதுவும் இருக்குது, அதை ஒழிச்சு வைக்கிறான். அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு டவுட் ஆகிட்டு அவள் எதுவுமே கேட்டுக்கல. திரும்ப அங்கே போயிட்டாங்க சிசிடிவி செக் பண்ணி பார்த்தா எல்லாம் அவளோட வேலை தான். அப்போ அங்கே நம்ம ஹான்ட்டை இதை பற்றி சொன்னதுமே நம்ம வந்துட்டு இப்போ என்ன அவளை பனிஷ் பண்ணிடலாமா இவனையுமே அப்படின்ற சொன்னதும் இல்லை அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அங்கே அந்த
டப்பாவை தூக்கி மாற்றிடுறாங்க. நான் வந்துட்டு அவளோட பிளானில் அவ்வளவே மாட்ட வைக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஸோ அதை டெஸ்ட்டுக்கு அனுப்பி ரிப்போர்ட் எல்லாமே இங்கே எடுக்க சொல்லிட்டுருக்கா. அது வந்துட்டு ரொம்ப மோசமானது. அதை சாப்பிட்டா வாமிட்டிங், அங்கே வயிறு வலி எல்லாமே வரும். கம்பெனி மோசமாக இருக்குது, ஃபுட் பாய்சன் ஆகுதுன்னு சொல்லிட்டு மூடணுன்றதுக்காக இந்த ஐடியா பண்ணியிருக்கா. ஸோ பிறகு அதே மாதிரி நெக்ஸ்ட் எங்கே பட்டு பேர் அங்கே வந்து அந்த சாப்பிட்றதுக்காக வந்திருக்காங்க. பார்த்தாங்க அவளுமே வந்து உட்காந்ததுமே ஹீரோயின் வந்து நீயாவே வந்து வசமாக மாட்டிக்கிட்டியான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஸோ நீங்கள் இந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டு நீங்கள் உங்களோட ரிவ்யூ கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது அங்கே அவள் பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அப்படியே ஒயின் எடுத்து குடிச்சிட்ருக்கா. இன்றைக்கி நீ வசமாக மாட்டினேன்னு சொல்லிட்டு அவள் ஆல்ரெடி 2 பசங்களை ஏற்பாடு பண்ணியிருக்கா. அந்த ஆள் வந்துட்டு ஐயோ என் வயிறுலாம் பெயின் ஆகிட்டுருக்கு, எனக்கு வாமிட் வந்துட்டுருக்கு, நீ என்ன எங்களை கூட்டிகிட்டு வந்து பாய்சன் கொடுத்து கொள்ள பார்க்குறேன் அப்படின்ற சொன்னதும் ஹீரோயின் அப்படியே விஷயம் நம்ம வந்துட்டு பாய்சன் எதுவும் கலந்துருக்கா, மற்ற யாருக்காச்சும் ஏதாச்சும் பண்ணுதான்னு சொன்னதும் யார் எது இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்பாங்க சரி ஓகே இப்போ டாக்டர்ஸை கூப்பிடலாம், செக் பண்ணால் வந்துட்டு எல்லாம் சரியாயிரும்னு சொன்னதும் நீ இப்போ என்ன வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டதுமே ஐ திங்க் வந்துட்டு நீங்கள் ஏதோ வந்துட்டு ஆளுங்க பேச்சை கேட்டு பொய் சொல்லி நடிக்கிற மாதிரி ஏன் எனக்கு கேட்குது, அதுக்கு மேலே எனக்கு ஸ்ரீ ஃபேமிலி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியும், அதுக்கு நானே தப்பு பண்ணியிருந்தாலும் யாரால் ஏதாச்சும் என்ன பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அவ கேட்குறான். அதுவுமே கரெக்டானு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் சொல்லும்போது இப்போ போலீஸை கூப்பிட்றலாம், இவனுங்க உண்மையை சொல்ல மாட்டானுங்கன்னு சொன்னதும் அந்த ஆளுங்க பயந்து விழுந்தடிச்சு அங்கே வேகமாக ஓடி போயிடுறானுங்க. ஸோ அப்போ அந்த ஷெப்பை பிடிச்சிட்டு இப்போ மரியாதையே நீ வந்துட்டு சாப்பாட்டில் என்ன கலந்தன்னு உண்மையை சொல்கிற, இல்லை உன்னை சும்மா விட மாட்டான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு தயவு செஞ்சு நீங்கள் என்னை மன்னிச்சிருங்க, இது எல்லாமே வந்துட்டு இந்த லீன் சொல்லி தான் நான் பண்ணேன், அந்த லேடி எனக்கு ஃபைலை குருபி கொடுத்தாங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. மீடியாஸ் எல்லாருமே அவளை அங்கே சுற்றி வளைச்சி கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் என்னத்தை போய் கொடுத்தீங்க, சாப்பாட்டில் போடுறதுக்காக பாய்சன் எடுத்து கொடுத்தீங்களான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் போய் அவள் போய் கீழே விழுந்ததுமே அப்போ அங்கே எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அதுக்கு நீ தான் காரணம்னு அவள் சொன்னதும் அப்போ அங்கே இவன் வந்து ஒயின் குடிச்சதை பார்த்துட்டேக்கா, கன்சீவ் இருக்கவ எப்படி போய் ஒயின் கோயில் குடிக்கலாம். ஸோ அதனால் அவங்க ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி அவளங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக சொல்கிறா. மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும்னு நினச்சாலும் அதே தான் இவளுக்கு நடந்திருக்கு. ஸோ ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. அவள் கண்ணை முழிச்சதுமே அவளுக்கு அங்கே குழந்தைய பற்றி யோசனை வருது. 2வது அவள் காலில் வந்துட்டு அங்கே மூமெண்ட்ஸ் இல்லாத மாதிரி இருக்குது. அப்போ அங்கே டாக்டர் வந்ததுமே என்னாச்சு எனக்கு என் பிள்ளை எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது மேடம் உங்களுக்கு ரொம்ப எமோஷனல் ட்ராமா ஆயிருக்கு, அதனால் உங்களுக்கு டென்ஷனில் அங்கே பேபி அபார்ஷனுமே ஆயிடுச்சு, 2வது கால்மே இப்போ வந்துட்டு உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கே பேரலைஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு பயங்கரமான அவள் டென்ஷனாகி போயிட்டு இதுக்கெல்லாம் காரணம் அவள் தான் சொல்லிட்டு பயங்கரமாக அங்கே கத்தி அழுதுட்டுருக்கா. அப்போ அங்கே வந்ததுமே இதுக்கெல்லாம் காரணம் அவள் தான்ப்பான்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோயின் மேலே அவள் பழிய போட பார்த்ததும் அவன் பயங்கரமான கோவமாயிட்டு உனக்கு என்ன தைரியம் தான், நீ என்னோட காசை தூக்கிட்டு ஓடி போய் நீ என் பொண்டாட்டியவே வந்து ஹர்ட் பண்ண ட்ரை பண்ணியிருப்ப, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நான் இந்த உலகத்துலேயே அதிகமாக லவ் பண்ணிட்டு இருக்க பர்சனை நீ வந்து ஹர்ட் பண்ண பார்ப்பியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அதை கேட்டுட்டு அவள் பயங்கரமான கோவமாயிட்டு என்ன பேசிட்டு இருக்க, நீயா தான் ஃபஸ்ட்டு என் பக்கத்தில் வந்த, அவள் தூரமாக உன்னை விட்டு விலகி போனதுக்கு காரணமே நீ தான், இப்போ கடைசியில் நான் தான் வந்துட்டு விலக்கி வச்சேன்ற மாதிரி பேசிட்டு இருக்க, இதுக்கெல்லாம் காரணமே நீ தான் அப்படின்றத அவள் சொல்கிறா. உன்னால தான் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அது கேட்டுட்டு அவனுக்கு பயங்கரமான கோவம் ஆயிடுச்சுக்கு. இவன் மூஞ்சவே நான் பார்க்க விரும்பலை, இதுக்கப்புறம் இவன் முன்னாடி வந்து நிற்கக்கூடாது, இவளுக்கு எவ்வளோ காசு வேணுமோ நான் காம்பன்சேஷன் பண்ண ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறான். அப்போ அங்கே நாளைக்கு வந்துட்டு என்னோட ஒய்ஃப்க்கு வந்து நீங்கள் ஒரு காரை பொக்கே எல்லாமே அனுப்புவீங்க அப்படின்றத சொல்கிறான். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தாங்க நம்ம ஹீரோயின் அந்த காரில் பொக்கே இருந்ததுமே பயங்கரமான கோவம் ஆகிட்டு அதை தூக்கிட்டு போய் அங்கே டஸ்ட்பினில் போகிறா. இது எல்லாமே அவனோட வேலை தான், கண்டிப்பாக நான் அவன்கிட்ட திரும்ப ரிட்டர்ன் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்கா. பொக்கையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஹீரோயின் முன்னாடி போய் இவனாவே நின்றதும் ஹீரோயின் பயங்கர கோவம் ஆகிட்டுருக்கா. இப்போ மரியாதை நீ இங்கேருந்து போயிரு, நீ என்ன பண்ணாலும் சரி உன் பின்னாடி நான் திரும்ப வரமாட்டேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. இவன் உள்ளே போனால் குகிங் பண்ணிகிட்ருக்கா. அவனுக்காக சாப்பாடு எல்லாமே அவங்க ரெடி பண்ணி கொடுத்ததுமே அவன் சாப்பிட்டு சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு, பட் நீ இப்போ ஒன்னவே வந்து இப்படிலாம் வற்புறுத்திக்கணும்னு அவசியம் கிடையாது அவனுக்காக. 2வது அவன் சொன்ன மாதிரி எல்லா மேனுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, நல்லவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க, நீ தயவு செஞ்சு என் மேலே நம்பிக்கை வை அப்படின்றத அவன் சொல்கிறான். ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே அவளோட பேரில் எழுதி கொடுத்துடலாம், அப்போ கண்டிப்பாக என்கிட்ட வந்துடுவான்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை விட்டு அது எல்லாத்தையுமே அவட்ட கொண்டு போய் கொடுக்க சொன்னதும் எனக்கு இது எதுவும் தேவை கிடையாது, கொண்டு போய் நீங்கள் அவன்கிட்ட கொடுத்துருங்க, தயவு செஞ்சு என்னை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொன்னதும் இவன் பயங்கரமான டென்ஷனாகி போயிட்டு நான் என்ன தான்
இன்ஃபார்ம் பண்ண அவள் திரும்ப வருவான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா அங்கே அவன் ஹீரோயினோட வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு தயவு செஞ்சு நீ வெளியே வா உன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டே இருக்கான். அப்போ அங்கே பக்கத்தில் ஒரு ஆன்ட்டி வந்துட்டு என்னாச்சுப்பான்னு சொல்லிட்டு கேட்டதோ அவன் என் பொண்டாட்டி தான் சொன்னதும் உன் ஹஸ்பண்ட் நிற்கிறாங்கம்மா நீ வான்னு சொன்னதுமே அவன் வந்து என்னோட ஹஸ்பண்ட்லாம் இல்லை அவனுக்கு எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே அவள் தொல்லை தாங்க முடியாமல் போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணதுமே அப்போ அங்கே போலீஸுமே வந்துடுறாங்க. அப்பாங்க இது என்னோட பொண்டாட்டி தான் சொன்னதும் ஹீரோயின் இவன் போய் தொலைய மாட்டான்னு சொல்லிட்டு அங்கே டைவர்ஸ் அக்ரிமெண்ட்லாம் கொண்டு வந்து கொடுக்குறா. பார்த்தீங்கல்ல 2 பேர் பிரிஞ்ச பிறகு என்னை தொந்தரவு பண்ணிட்டு ஹராஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் பயங்கரமான கோமாயிட்டு அவங்க அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. பிறகு ஹீரோயின் அங்கே ரெஸ்டாரண்ட்டு கிளம்பி போனால் இந்த லின்னை பார்த்தா அங்கே மறைஞ்சிருந்து அது எல்லாமே பார்த்துட்ருக்கா. அங்கே வீல் சேரில் தான் இருக்கா. ஹீரோயினோட பின்னாடியே அவளுமே பின்னாடியே போயிட்டு அங்கே கண்டிப்பாக இப்போ அவனுமே உன்னை வந்து காப்பாற்ற வருவான்ல அந்த ஹான்மே கூட சேர்ந்து சாவட்டும் உனக்காக யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணிவிட்டு அங்கே அந்த தீயை வந்து கொளுத்தி விட்றா. ஸோ வெளியே வந்துட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்ருக்கு ஃபுல்லாமே தீ பிடிச்சி எரிஞ்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு இவனை பார்த்தா அசிஸ்டன்ட் ஜெயிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்தா அவன் பயங்கர கோவம் ஆகிட்டு இதுக்கப்புறம் நான் அவளை பார்க்க மாட்டேன்னு சொல்கிறான். ஸோ நம்ம ஹான் வந்ததும் தயவு செஞ்சு நீ இதை கண்டினியூ பண்ணு நீ அவளை வந்து திரும்ப மீட் பண்ணி தொந்தரவு பண்ணேன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லும்போது நீ என்ன பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இவன் அங்கே வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கான். உனக்கு அவள் வந்துட்டு அவ்வளோ தூரத்துக்கு என்ன பிடிச்சிருக்கு உனக்கு அவளுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு ஸோ அப்போ அங்கே நம்ம அசிஸ்டண்ட்டை இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இப்படி ஹீரோயினோட தீப்பிடிச்சி எரியுதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்ததுமே அதை கேட்டதுமே அவன் பயந்து போயிட்டு விழுந்தடிச்சிட்டு திரும்ப போகிறான். ஹீரோயின் பார்த்தா அங்கே உள்ள பயங்கரமாக தீப்பிடிச்சி எரியுது அவளால் மூச்சு கூட விட முடியாமல் இருக்குது. ஸோ அப்போ யார்ட்டையாச்சும் கால் பண்ணி ஹெல்ப் பண்ணிக்கலான்னு பார்க்குறா. பட் அவள் அப்படியே அங்கே மயக்கமாக விழுந்துடுறா. கரெக்டாக பானா நம்ம உள்ள உடச்சிட்டு வந்துட்டு அவளை காப்பாற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு போக பார்க்குறா. அவனுக்கு முதுகில் அங்கே கட்டையில்லாமல் விழுந்து அடிபட்டுருது. வெளியே தூக்கிட்டு வந்து அவளை காப்பாற்றிட்டு தயவு செஞ்சு நீ எந்திரின்னு சொல்லிட்டு ரொம்பவே அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவளுக்கு எல்லாமே அங்கே ஹீரோயின் பார்த்தா டக்குன்னு அவனை தள்ளி விட்டுட்டு எந்திரிச்சிட்டு இந்த மாதிரி வேலை நீ என்கிட்ட பண்ணாத டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுன்னு சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹான்மே வந்ததுமே ஹீரோயின் உனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப கவலைப்பட்டதும் தயவு செஞ்சு நீ என்கிட்ட திரும்ப வந்துரு நான் வந்து தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிட்டேன் உன்னை போய் வந்து விட்டு அவளை சூஸ் பண்ணின்னு சொல்லிட்டு அவன் அழுகிறான். அப்போ அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயின் நான் வந்துட்டு இவன் மூஞ்சிலே முழிக்க விரும்பலை தயவு செஞ்சு என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருங்கன்னு சொல்லும்போது அப்போ அங்கே லின்மே வந்து விடுறான். ஸோ அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு அவன்கிட்ட பேசுகிறத பார்த்துட்டு கடைசியில் அப்படின்னா அவளுக்காக தான் என்ன விட்டான் இப்போ அவளையுமே விட்டுட்டானான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு பயங்கரமான கோவம் ஆயிடுது. என்ன மாதிரி மனுஷன்டா நீ யாருக்காச்சும் உண்மையாக இருக்க வேணாமான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அந்த பொண்ணு நான் வந்து உண்மையிலே உன்னை எவ்வளோ லவ் பண்ணிட்டு இருந்தேன் நீ ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது நான் வந்துட்டு ஒன்றை மாதிரி ஒரு பர்சனை சூஸ் பண்ணி என் வாழ்க்கையில் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் தயவு செஞ்சு நீ என்னை விட்டு போயிருன்னு சொல்லிட்டு அவன் பயங்கர கோவப்படுறான். அதெல்லாமே கேட்டுட்டு அந்த பொண்ணுக்குமே பயங்கர டென்ஷன் ஆகி போயிடுது. ஹீரோயினுக்கு பார்த்தா என்னமோ தப்பாக தோணுது என்னமோ நடக்க போதேன்னு சொல்லிட்டு அவளுக்கு தோணுது. அங்கே பக்கத்தில் போயிட்டாவே நீ தயவு செஞ்சு என் வாழ்க்கையில் வந்துடாத நீ போயிரு உன்னை நான் வாழ்க்கையில் திரும்ப கூட்டிகிட்டு வந்தது தான் நான் பண்ண தப்புன்னு சொன்னதும் ரொம்ப கோவமாயிட்டியா அப்படின்னா ஓகே தான் நீ வந்துட்டு இதுக்கப்புறம் உயிரோடு இருக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு கத்தியை வச்சு குத்திடுறா. நீயுமே வந்துட்டு பேசாமல் செத்து போயிரு நானுமே உன் கூட சேர்ந்து செத்து போயிடுறேன் 2 பேரும் சேர்ந்து வாழ்க்கையில் ஒன்றாவே இருக்க முடியலன்னா செத்தாச்சும் ஒன்றா இருக்கலான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு தன்னைத்தானே ஹர்ட் பண்ணிட்டு அங்கே இறந்து போயிடுறா. ஸோ அப்போ அங்கே ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு இங்கே பயங்கர ஷாக் ஆகிடுது. நம்ம ஹான் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி ஆம்புலன்ஸ் வர சொல்கிறான். 2 டெட் பாடிஸையுமே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. பிறகு அங்கே அசிஸ்டன்ட் வந்துட்டு இப்படி அந்த வில்லெல்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்ததும் இந்த சொத்தை எதுவுமே எனக்கு வேணாம்ப்பா நீங்கள் டொனேட் பண்ணிடுங்க அப்படின்ற சொன்னதும் ஹானுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. ஓகே நான் வந்து உன் கூட சேர்ந்து ஒரு சின்ன டின்னர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் போகலாமா அப்படின்ற சொன்னதும் டின்னர் அப்படின்ற செட்டு அங்கே கேட்கும்போது அவன் தன்னோட ஃபீலிங்ஸை பற்றி அவட்ட அங்கே ஓப்பனாக பேசிடுறான். ஸோ ஹீரோயின் மிகவுமே ஹாப்பியாக ஆகிட்டுருக்கு. சரி போய் சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு அவளுமே ஒத்துக்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.